வணக்கம். இது ஷார்ஜா நகரில் இருக்கக்கூடிய புல்மான் ஷார்ஜாங்கிற ஹோட்டல். ஒரு இலக்கிய விழாவுக்காக இங்கே வந்திருக்கிறேன். இந்த இடம் நல்லதாக இருந்தது, தனிமை. ஆகவே இதை பதிவு பண்றேன். அதாவது மானசீகமா யார் கூட உரையாடுறது தான் இது. அப்புறம் இந்த மாதிரி இடங்களை நான் தேர்வு செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஆரம்பத்தில் வெவ்வேறு இடங்கள்ல உட்கார்ந்து பதிவு பண்ணேன். இந்த பதிவு பண்றது என்னுடைய வாசகர்களிடம் உரையாடுவதற்காக. நான் இணையதளத்தில் உரையாடும் போது கேள்விகள் வருகின்றன. அந்த கேள்விக்கு பதில் எழுதுறேன். இந்த மாதிரியான உரையாடல்கள்ல அப்படி ஒரு முன்னிலை நபர் இல்லை. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஏராளமான வாசகர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவள்கிட்ட என்ன பேசுவது என்பது எப்போதும் ஒரு கேள்வி. அப்ப நான் ஒன்று கண்டுகொண்டேன். ஒண்ணு, எழுதி திட்டமிட்டு ஒரு அவுட்லைனை உருவாக்கிக்கிட்டு பேசுறது சரியா வரல. ஏன்னா அதுல ஒரு திட்டமிட்ட இருக்கு. அப்புறம் அது நான் யோசிச்சு பார்க்கிறேன், நடுநடுவில் நினைவு கூறுறது மாதிரி வருது. அப்படி ஒரே ஒரு காணொளி தான் எடுத்தேன். அதன் பிறகு அது சரி வரல என்று நினைத்து விட்டேன். அதன் பிறகு கேமரா முன்னாடி உட்காருவேன். அப்ப என்ன தோணுதோ அதை சொல்வேன். அது எப்படி வேணா இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ கண்டுகொண்டேன், கேமரா முன்னாடி இருக்கும்போது அந்த தருணத்துக்கு தண்ணி இயல்பா ஏதோ ஒண்ணு சொல்ல வருது. தண்ணி இயல்பா வருது. அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. ஆனா அந்த தருணம் அதை உருவாக்குது. பெரும்பாலான காணொளிகள் இப்போ 50 காணொளிகள் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். போய் உட்கார்ந்த உடனே அந்த கேமரா ஆன உடனே ஒரு முதல் சொற்றொடர்ல இருந்து ஆரம்பிச்சு சொல்லக்கூடியதுதான். பெரும்பாலும் 10 நிமிஷம், அதிகபட்சம் 20 நிமிஷம். அதுக்குள்ள ஒரு கருத்தை சொல்லுவோம். ஒரு கருத்தை. அது ஒரு நல்ல வழிமுறையாக இருந்தது. அதுக்கப்புறம் கண்டுகொண்டேன், புதிய இடங்களுக்கு போனா என்னோட மனத்துல ஒரு நகர்வு நடக்குது. அப்போ வேறொரு ஐடியா அங்க சொல்லப்படுது. அப்போ ஒவ்வொரு புதிய இடத்தை பார்க்கும்போதும் இங்க என்ன வருது, இந்த இடத்துல என்ன நிகழுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அதனால புதிய இடங்களை தேடி போறேன். என்னுடைய நூலக அறையிலேயே நிறைய எடுத்திருக்கேன். நூலக அறையில ஒரு புத்தகத்தை எடுக்கும்போது அங்க ஒன்று நிகழுது. மூளைக்குள்ள ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்கு இல்லையா, அதன் ஒரு துண்டு தான் இங்கு பகிரப்படுகிறது. பெரும்பாலும் என்னுடைய இந்த காணொளிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமா நான் பேசிட்டு இருக்கிறதுடைய ஒரு துண்டாக, அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்றாக இருப்பதை பார்க்கலாம். அப்படி பார்த்தா சிந்தனைகளை முன்வைக்கக்கூடிய எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சிந்தனை பார்வையை தான் முன்வைப்பார்கள். தொட்டு 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 1000 விஷயங்கள் அதை விரிவாக்கி கொண்டே இருப்பார்கள். ஆனா மையச்சரடு ஒன்று இருக்கும். நான் எப்படி பார்த்தாலும் 500-600 உரைகள் ஆக்கியிருப்பேன். இணையத்திலேயே ஏராளமான உரைகள் இருக்கின்றன. பெரும்பாலும் ஒரு உரை திரும்பி நிகழ்வதில்லை. ஒரு அடிப்படை திருப்பி விளக்கப்படும். சில சமயங்கள்ல சில நினைவு கூறல்கள் திருப்பி திருப்பி வரும். உதாரணமா என்னோட ஆசிரியர் நித்திய சைதன்ய அவர்களை நான் சந்தித்த தருணம், அதாவது என்னோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒரு தருணம், அதெல்லாம் திருப்பி திருப்பி வரும். ஏன்னா அது எனக்கு ரொம்ப முக்கியம். மானசீகமா எனக்கு அது ஒரு இனிப்பான தருணம், ஒரு வைரம் மாதிரி. அப்ப அதை அடிக்கடி எடுத்து பார்த்துக்குவேன். சில உதாரணங்கள் திருப்பி திருப்பி வரும். அது எல்லா எழுத்தாளர்களுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் அவர்களுக்கு என்று ஒரு பர்சனல் மெட்டஃபர், ஒரு தனிப்பட்ட ஒரு உவமை ஒன்று இருக்கு. அது அவங்க வாழ்க்கை கண்டடைந்த ஒரு முறை. அதை அவங்க வேற வேற கோணங்களை திருப்பி திருப்பி உண்மைப்பாங்க. அது அவங்களுடைய சிக்னேச்சர், அது அவங்களுடைய செய்தி என்று சொல்லலாம். எனக்கு அப்படி சில படிமங்கள் இருக்கலாம். அது என்னுடைய காணொளிகளை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும்.
இந்த காணொளிகளை தொடர்ந்து ஏன் நண்பர்கள் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, நான் பலமுறை சொல்லக்கூடிய ஒரு சிக்னேச்சர் உதாரணம் தான் அது. அதாவது குதிரையை பிடிச்சிட்டு கூட ஓடுவது போல. நீங்க என்னுடைய சிந்தனையில எழுத்துல படிக்கலாம். ஆனா இப்ப காணொலியில பார்க்கும்போது என் கூட சேர்ந்து நீங்களும் யோசிக்கிறீங்க, என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. என்னுடைய நண்பர்கள் என் கூட பேசும்போது உருவாகக்கூடிய ஒரு தொடர்ச்சி அவர்களுக்கு ஒரு பயிற்சியாக அமைகிறது. நான் எப்படி யோசிக்கிறேங்கிறதே அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. வெளியே சிந்தனை பழக்கம் இல்லாத சிலர் இப்படிலாம் யாருடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கும் போயிடக்கூடாது என்று சொல்வார்கள். அதுதான் இந்த சின்ன காணொலியில சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லி அங்க வந்திருக்கேன். அதாவது பலர் எதையுமே படிக்கக்கூடாது, எந்த ஆளுமே சென்று சந்திக்க கூடாது, யாருடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆளாயிடக்கூடாது என்று சொல்வார்கள். யாராவது ஒருத்தன் கொஞ்சம் படிச்சான்னா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடாத அப்படிம்பாங்க. யாராவது ஒருத்தரை மேற்கோள் காட்டினா, ஒரு சிந்தனையாளனை தொடர்ந்து சென்றால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடாதேன்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, இன்ஃப்ளூயன்ஸ் ஆனா என்ன ஆகும்? அசல் சிந்தனையான் ஆகாம போயிடுவாங்க இல்லையா? உண்மையான சிந்தனைகளை முன்வைக்கவோ உண்மையான படைப்புகளை முன்வைக்கவோ முடியாமல் ஆகிவிடும் இல்லையா? ஆகவே அவருக்கு ஒரு தனித்தன்மையோ அடையாளம் உருவாகாம வெறும் நிழலாக ஆகிவிடுவார் இல்லையா? தமிழிலேயே இன்று எழுதி கொண்டிருப்பவர்களில் மிக அசலான குரல் என்று ஐயமின்றி நான் ஒருவரை சொல்வேன் என்று அது நான் தான். மிக ஐயமின்றி சொல்ல முடியும். மிக அசலான ஒரு குரல், மிக தனித்து நிற்கும் ஒரு பார்வை, அதை நான் உருவாக்கி இருக்கேன். ஆகவேதான் இவ்வளவு ஆதரவு இருக்கு, இவ்வளவு கசப்புகளும் எதிர்ப்புகளும் இருக்கு. நண்பர்களே, நான் எல்லா பாதிப்புகளுக்கும் என்னை திறந்து வைத்து விட்டு தான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கேன். பாதிப்புகளுக்காக தேடி போயிருக்கேன். என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க என்றுதான் நான் ஒவ்வொரு சிந்தனையாளர்கிட்ட கேட்கிறேன். அப்படி யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களோ அவளை எல்லாருமே பதிவு பண்றேன். எல்லா புத்தகங்களும் அவங்க பேர் இருக்கும், எல்லா உரைகளும் அவங்க பேர் இருக்கும். முதல் முறையா என்னை பெரிய அளவில் பாதித்தவர் சுந்தர் ராமசாமி. அதன் பிறகு ஆற்றூர் ரவிவர்மா, அதன் பிறகு கோவை ஞானி அவர்கள், அசோகமித்திரன், அதன் பிறகு குரு நித்திய சைதன்யதி, அவருடைய மாணவர்கள் வினய சைதன்யா போன்றவர்கள். இது தவிர எழுத்தின் வழியாக என்னை பெரிய அளவு பாதித்தவர்கள் டால்ஸ்டாய், டாஸ்டாவ்ஸ்கி, தாமஸ் மேன், ஐஷக் பாசக் சிங்கர், அப்படி பலர். இவ்வளவு செல்வாக்கு என்கிட்ட இருக்க, அந்த செல்வாக்கு வழியாக என்னுடைய அசல் தன்மையை நான் உருவாக்கிக்கிறேன். அப்ப செல்வாக்கு இல்லாத ஒருத்தர் சிந்தனையாளரோ எழுத்தாளர் ஆக முடியுமா? அப்படி கற்பனை பண்ணிக்கலாம். ஆனா அவர் எப்படி இருப்பாருன்னா, அவருடைய பிறப்புல மொழி வழியாக இயல்பா வரக்கூடிய செல்வாக்குகள் ஆள விட்டு அந்த செல்வாக்கு மட்டுமே கொண்டவராக இருப்பார். அது இந்த உலகத்திலுள்ள எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொது செல்வாக்கு. ஒரு மொழியில செயல்படக்கூடிய அத்தனை பேருக்கு இருக்கக்கூடிய பொது செல்வாக்கு. அதன் பிறகு அந்த மொழியில அவர் புழங்க 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 அந்த பண்பாட்டுல சூழல் நடந்துக்கூடிய எல்லா விஷயம் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அரசியலை தவிர்த்து ஒருத்தர் இங்க நிற்க முடியுமா? இரவு பகல் அவங்க காதுல அரசியலை கொட்டிக்கிட்டே இருக்காங்க. செய்திகள், ஊடகம், அதுல இருக்கக்கூடிய கேளிக்கை அம்சங்கள், சினிமா பாட்டை கேட்காம ஒருத்தர் வாழ முடியுமா? அப்புறம் வணிக இலக்கியம், வணிக எழுத்து, அது வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு போதும், எனக்கு அறிவார்ந்த இன்ஃப்ளூயன்ஸ் வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுதான் நான் யாரையும் படிக்க மாட்டேன், எந்த சிந்தனையாளரையும் சந்திக்க மாட்டேன் என்று சொல்றது. அதாவது இந்த பொது புத்தி இன்ஃப்ளூயன்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் எழுதுவேன், சிந்திப்பேன். அப்ப நீ என்ன சிந்திப்ப? பொது புத்தி சிந்தனை சிந்திப்பேன். நீயே சொந்தமா ஏதோ செய்யறா நினைச்சிட்டு இருப்ப, அதுக்கு ஒரு மதிப்பும் இருக்காது. இன்னைக்கு மிக அதிகமாக தமிழ்ல கவிதைகள் எழுதுறாங்க. ஒரு கேளிக்கை சொல்வது உண்டு, அவ்வளவு கவிஞர்கள் இருக்காங்க. ஆனா பெரும்பாலான கவிஞர்கள்
ஒர்த்லெஸ், ஒண்ணுக்குமே பிரயோஜனப்படாது. வெறும் சர்வ சாதாரணமான எண்ணங்களை மடிச்சு மடிச்சு கவிதை எழுதி வைக்கக்கூடியவங்க. உண்மையில புதுக்கவிதை பண்ணது ஒரு பெரிய துரோகம். முன்னாடி இதெல்லாம் போலி கவிஞர்கள் எழுதி கொண்டுதான் இருந்தார்கள். உவே சாமிநாதையருடைய காலத்தில் எத்தனை பேர் செய்யுள் எழுதி கொண்டு அலைந்து திரிந்தார்கள் என்று அவர் கேலியாக சொல்லியிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் புலவர்கள் தான் என்று அவர் சொல்றார். ஆனா அன்றைக்கு ஒரு மரபு யாவது கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அதாவது ஒரு யாப்பு முறையாவது கற்றுக்கொள்ள வேண்டியது. அது கூட இல்லாமல் செய்தித்தாள்களில் படிக்கக்கூடிய, காதில் விழக்கூடிய, வாட்ஸ்அப்பில் வந்து சேரக்கூடிய கருத்துக்களை வார்த்தைகளாக மடித்து எழுதுவது, அதை ஒட்டி ஒரு 4 வரி சொந்தமா சிந்தித்து எழுதுவது, இதை கவிதை என்று சொல்லி தொகுப்பு போட்டு, மனைவி தாலியை விட்டு தொகுப்பு போட்டு, அங்கீகாரத்துக்காக ஏங்கி, அப்புறம் கொஞ்ச நாள்ல புகைச்சல் ஆரம்பிச்சு, இங்கே சில பேருக்கு மட்டும்தான் தோழர் அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படின்லாம் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்களை போட்டுக்கிட்டு, எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் இருக்கிறது. இங்கே எனக்கெல்லாம் ஆள் பிடிக்க தெரியாது, நான்லாம் சமரசமற்றவன், எங்கும் போய் நிற்பதில்லை, ஆகவே எனக்கு அங்கீகாரம் இல்லை, இந்த மாதிரியான பாவலாக்குள்ள போய் கழிவிறக்கம் தன்னிறக்கமா மாறி அழிகிறாங்க. என்ன காரணம்? வாசிப்பு கிடையாது. தன்னை பெருங்கவிஞர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடவே இல்லை. ஒரு இளங்கவிஞனை தமிழ் எழுதக்கூடிய பெருங்கவிஞர்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுங்க. அவனை கொட்டி கொட்டி குழவியாக்கணும். ஒரு நான் சொல்ல வழிதவறி போன அஞ்சல் அட்டை போல இருக்கணும் ஒரு நல்ல சிந்தனையாளன். ஒரு 1000 முத்திரை அதில் இருக்கணும். அப்பதான் அவன் தன்னை கண்டுபிடிப்பான். ஒரு வலுவான ஆளுமைக்கு தன்னை கொடுக்கும்போதுதான் இவன் அங்க இடத்துக்கு போறான். அதான் நான் சொன்னேன், குதிரை வாளை பிடித்து கொண்டு ஓடுவது. அந்த வேகம் உங்களுக்கு வரும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடுங்க. நீங்க உண்மையிலேயே தனித்திறமை கொண்டவர் என்றால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுடைய தனித்தன்மையை வளர்த்து உங்களை அசலானவராக மாற்றும். ஒரு தனித்தன்மை உங்களுக்கு இல்லை என்றால் நீங்க இன்னொரு சிந்தனையாளனுடைய வழித்தோன்றலாக அல்லது தொடர்ச்சியாக அல்லது ஒரு நம்பிக்கையாளனாக இருப்பீங்க. அதுவும் ஒரு பெரிய நிலை தான். ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லாத மொக்கையான ஒரு கவிஞனாகவோ எழுத்தாளராக இருந்து கொண்டிருப்பதை விட ஒரு நல்ல கலைஞனுடைய சிந்தனையாளனுடைய ஆதரவாளனாக, வாசகனாக தொடர்ச்சியாக இருப்பது கௌரவமான உயர்ந்த நிலைதான். அதுல பெருமிதம் இருக்கிறது, ஏதோ ஒரு பயனும் இருக்கிறது, ஆளுமை மேம்படுகிறது. ஒன்றுமே இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம, ஒருத்தராலையும் பாதிக்கப்படாம, மூளையை புதுக்கரு கழியாம வச்சு 35 ஆண்டுகள் வாழ்ந்து 50 ஆண்டுகள் உழைத்து எதையாவது ஒரு மொக்கத்தனமா ஒரு எழுதி 10 தொகுப்பு போட்டுட்டு மண்டையை போடுறது, அதுக்கு முன்னாடி புலம்பி சாகிறதை விட எவ்வளவோ மேல்தான். அவர்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பில் இருக்கக்கூடிய, செல்வாக்கில் இருக்கக்கூடியவனை சொல்வதற்கு ஒரு தகுதியும் கிடையாது. புகைச்சல் ஆளுமைகள் அவங்கெல்லாம். ஆகவே செல்வாக்கு கொடுங்க. நான் சுந்தரராமசாமியோட செல்வாக்குக்கு என்ன கொடுத்தேன்? என்னுடைய கை அசைவில் கூட அவருடைய பாவனைகள் உண்டு. என் நண்பர்கள் சொல்லுவாங்க, சூறாவை தெரிந்தவர்கள் சூறா பேசுவது போல இருக்குது என்று சொல்வார். என்னுடைய உரை நடை இந்த பேச்சிலேயே சூறா உண்டு. அதனால என்ன, அது எனக்கு பெருமைதான். அதிலிருந்து தானே நான் வந்து மேல வந்திருக்கேன். எங்க அப்பாவுடைய சாயல் என்கிட்ட இருக்கிறதுல எனக்கு என்ன வெட்கம்? அது போலதான் இது. எங்க அம்மாவுடைய சிந்தனை முறை எனக்கு என்னில் இருக்கிறதுல என்ன வெட்கம்? அது போலதான் இது. அவர் சிந்திப்பதை கூட இருந்து பார்த்திருக்கேன். எப்படி அவர் புது புது விஷயங்களுக்கு செல்வார், புதிய எண்ணங்கள் அவர்கிட்ட எப்படி வரும். இன்ஃபரன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒன்றை சொல்கிறார், இன்னொன்றை சொல்கிறார், இரண்டையும் ஒரு மாய கணத்தில் நின்று மூணாவது, அதுக்கு பேர் தான் சிந்தனை. அந்த ரெண்டு நடுவில் என்ன நடக்குதுன்னு தெரியாது நமக்கு, ஆனா ஊகிக்க முடியும். அதாவது ஒரு கருத்தை அவர் சொல்றார், ஒரு பாயிண்ட் சொல்றார், அந்த பாயிண்ட்டுக்கு சம்மந்தமில்லா இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு மனம் தாவி சென்று விடுகிறது. எப்படி இந்த தாவலை நடத்துச்சு? அது காட்டுல இருக்கு. அவர் பக்கத்துல இருந்து அந்த சிந்தனையை பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஒரு ஜம்பு நடந்திருக்கு. இதை 2-3 தடவை நம்ம அடையாளம் காண காண அவரை ரொம்ப நெருக்கமா புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். ஒரு கட்டத்தில் அதே மாதிரி நாம சிந்திக்க ஆரம்பிப்போம். இதன் பேர் தான் சிந்தனை பழக்கம் என்பது. சிந்தனைகளை நீங்கள் 100ல் இருந்து கற்றுக்கொள்ள முடியும். சிந்திப்பதை ஒரு ஆளுமையிலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்புறம் இன்னொரு கருத்துக்கு தாவி செல்கிறார். அதிலிருந்து
இந்த ரெண்டையும் இணைத்து மூன்றாவது ஒன்றுக்கு போகிறார். ஒரு உதாரணம் சொல்றேன். சுந்தரராமசாமி இப்படி சொல்றார், இந்திய அரசியல் தலைவர்களிலே ஐரோப்பாவை மிக அழுத்தமாக புரிந்து கொண்டவர் காந்தி தான். அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் போறார், நேரு போன்றவர்கள் ஐரோப்பாவின் பிரபல முகத்தை தான் பார்த்தாங்க, அங்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆழமான இன்னொரு முகத்தை காந்தி தான் பார்த்தார். இந்த ரெண்டு கருத்து சொல்றார். மூணாவதாக ஒரு தாழ்வு ஒண்ணுக்கு போறார். ஆகவேதான் காந்தி மிக இந்தியனாக இருந்தார். ஆச்சரியமான தாவல் அது. ஏன்னா காந்தி வெரி யூரோப்பியன் அப்படிங்கிறார். அதுவே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்ம நேரு எல்லாம் தான் யூரோப்பியன் நினைச்சிட்டு இருக்கோம். அடுத்தவர் சொல்றாரு, நேரு வந்து ஐரோப்பாவுடைய பாப்புலர் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணார். காந்தி தான் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் ட்ரெண்ட்னு சொல்லக்கூடிய அன்று உருவாகி வந்து கொண்டிருக்கக்கூடிய புதிய நவ சிந்தனைகளோடு தொடர்பு கொண்டிருந்தார். மூணாவது சட்டுன்னு ஒரு தாவலை எடுக்கிறார். அதனால்தான் அவர் ஒரு இந்திய விவசாயிட தோட்டத்தை வந்தார். ரொம்ப ரொம்ப இந்தியத்தனம் வந்தார். ஏன்னா எந்த அளவுக்கு ஐரோப்பியாவுடைய ஆத்மாவை புரிந்து கொண்டாரோ அது அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு திரும்பக்கூடிய தன்மை அவருக்கு வருது. அவர் எப்படி ஒரு ஐரோப்பியனை புரிந்து கொள்கிறார், அவன் வெரி யூரோப்பியன். அப்போ அதே மாதிரி நான் வெரி இந்தியனா இருக்கணும். அவன் யூரோப்பியன் இருந்து அவனை நான் காப்பி அடிக்க கூடாது. அவனுடைய அசலை தன்மை புரிந்து கொண்டமே தான் அசலா மாறினார். இன்னொரு அசலை புரிந்து கொள்ளவன் தான் அசலா மாறுவான். இது டக்குன்னு ஒரு சொல்லி போறாரு இல்லையா, இந்த 3 சொற்றொடர்கள் வழியா ஒரு தாவல் நடக்குது. இதை நான் கத்துக்கிட்டேன்னா நானும் சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன். இப்படிதான் சிந்தனை பயிற்சியை அடைய முடியும். இப்படிதான் அவர்ல இருந்து எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வருது. இப்படிதான் நான் அவருக்கு நெருக்கமா போறேன். நண்பர்களே, ஆற்றூர் அப்படிதான். ஆற்றூர் படிமங்கள் வழியாக யோசிப்பார். நான் ஒரு உரையில அண்மையில சொல்லியிருப்பேன். ஆற்றூர் வந்து நானும் பேசிக்கொண்டு போகிறோம். அப்போ ஒரு ஒரு கவிஞருடைய ஓமையை ஆற்றூர் சொல்றார். நல்ல ஓமை அது, ஆனா கவித்துவமானதல்ல. அதுல அவர் சொல்றாரு, செய்தித்தாளை ஒரு கவிஞர் பிடித்து கொண்டு போறார், அது காத்துல துடிக்குது, என்ன அடம் பிடிக்கிற குழந்தை மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். அது மோசமான கவித்துவமே. குழந்தை அடைபிடிப்பில் ஒரு செல்லம் இருக்கு. பத்திரிகை துடிப்பதுல வந்து ஒரு மெக்கானிக்கல் தன்மை தான் இருக்கு. உங்களுக்கு குழந்தையோட துடிப்பு பிடிக்கும், நீங்க முரட்டத்தனமா அதை மடிக்க ட்ரை பண்ண மாட்டீங்க. அதுல ஒரு லீலை இருக்கு, அது இதுல இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிஞ்சு இன்னொரு ஓமைய நாங்க பேசணும். மலையிலிருந்து வெள்ளி அருவி தொங்குவது போல, மரக்கிளையிலிருந்து உரித்த பாம்பின் சட்டை தொங்குவது போல, குறுந்தகை ஓமை. அற்புதமான ஓமை என்றார். நான் கேட்டேன், இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு. அவர் சொன்னார், முதல் இதுல குழந்தையுடைய சத்தா அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க, சத்தா சாரம் எசன்ஸ், அதுவும் பேப்பருடைய சத்தா சாரம் எசன்ஸ் ஒண்ணு அல்ல, அது வேற வேற. அது கம்பேர் பண்ணப்படவே இல்லை. அதனுடைய மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் கம்பேர் பண்ணப்படுது. அது மோசமான செயற்கையான ஓமை. இது அப்படி இல்லை, ரெண்டும் உண்டாகுது. உலகத்துல எந்த பொருளை இன்னொன்றுடன் ஒப்பிடலாம், எந்த பொருளை இன்னொன்று ஒப்பிடலாம். ஆனா கவித்துவ ஒப்பு மேல இந்த பொருளுடைய சாரம் அந்த பொருளுடைய சாரத்துடன் மிக சரியாக பொருந்தி அந்த சாரம் மட்டும் எழுந்து வந்து நிற்கும். அப்பதான் நமக்கு அந்த பிளிஸ் ஓமை கொடுக்கக்கூடிய சந்தோஷம் வருது. இது மாதிரி அதுங்கிறது அல்ல. எனக்கு அப்துல் ரஹ்மான் நிறைய ஓமையில எழுதியிருப்பார். எனக்கு எந்த ஒரு ஓமையும் ஒரு பெரிய ஒரு கவித்துவ எழுச்சதை கொடுத்தது இல்லை. ஏன்னா எல்லாமே செயற்கையான ஓமைகள், ரெண்டில் உள்ள சாரம் வெளிப்படக்கூடியவை அல்ல, பிரெயினி என்று சொல்லக்கூடிய மூளை சார்ந்த ஓமைகள். அப்ப நான் ஆற்றூட்ட கேட்டேன், அப்ப அது என்ன அந்த சாரம் அந்த என்ன சாரம் வெளிப்படுகிறது? அப்போ ஆற்றூர் சொன்னார், அந்த அருவியுடைய குழைவும் நெளிவும் ஒளியும். அருவி என்பது ஒரு வழிதல், ஒரு பொருள் அல்ல. அந்த அருவியில் இருக்கக்கூடிய வழிதல் என்கிற நிகழ்வு மாதிரி இந்த பாம்பு சட்டை என்கிற பொருளிலையும் ஒரு நிகழ்வு இருக்கிறது டாக்டர் சொல்லிட்டார்.
நிகழ்வு தான். அப்ப நான் சொன்னேன், அதனுடைய கர்வா அப்படின்னு கேட்டேன். ஆற்றோர் ஒரு சின்ன ஓடல தண்ணி தேங்கி கிடக்கு, அதை அப்படி தாவிட்டு அதனுடைய தாளம் அப்படிங்கிறார், ரீதம் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, அறிவியல் ரீதம், பாம்பு சட்டோட ரீதம். ரீதம் எங்க இடத்துல இந்த ரீதம்ங்கிற வார்த்தையை போட்டோன்னு எனக்கு டக்குன்னு ஒரு தாவல் நிகழ்து. பருப்பொருட்களுக்கு ஒரு தாளம் இருக்கு நண்பர்களே. இப்ப இந்த சோபா ஒரு செங்குத்தான இந்த டக் டக் தாளத்துல இருக்கு. ஆனா ஒரு தலகாணி அடி ஒரு 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 மிருதங்கத்தை தடவி ஒரு வளைவான தாளத்துல இருக்கு. பொருட்களுக்கு தாளம் இருக்கு. அந்த தாளத்தை சொல்லிட்டாரு. அதனாலதான் அந்த பாம்பு சட்டை எழுதின சங்ககால கவிஞர் மகா கவிஞர். இது விடுங்க, ஆனா இது அவர் சொல்றாரு இல்லையா, அந்த தருணத்தில் நான் கூட போய் நான் கத்துக்கிறேன். இதுதான் படிமங்கள் வழியாக சிந்திப்பது. விசேஷ நேதி கூட நடந்து போயிட்டு இருக்கேன். அவரு கீழே ஒரு இறகு இருக்கு, அதை எடுக்கிறார். அந்த இறகுடைய பொறியியலை பற்றி பேசுகிறார். இந்த இறகின் பொறியியலை ஒரு பொறியியல் கலைஞன் உருவாக்குவது அவனுக்கு எவ்வளவு பெரும் தவம் தேவைப்படும், எவ்வளவு நுணுக்கமா உருவாக்கப்பட்ட ஒரு என்ஜினியரிங் மார்வல் ஒரு இறகு என்று சொல்லி வருகிறார். அப்ப நான் பிரமிழுடைய ஒரு கவிதையை சொன்னேன். சிறகிலிருந்து பிரிந்த ஒற்றை இறகு காற்றின் தீரா பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. சிறகிலிருந்து பிரிந்த ஒற்றை இறகு காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. அந்த கவிதை அவர் ரொம்ப விரும்பினார். அப்போ அந்த கவிதை பேரு காவியம். ஆனா என்ன நடந்து தெரியல, டக்குன்னு அவர் சொன்னார், அந்த பறவை தன் வடிவில் ஒரு இறகை போட்டு செல்கிறது. நமக்கு இறகுதான். இறகிலிருந்து அந்த பறவை அடைய வைப்பவன் ஒரு மகத்தான பயணத்தை செய்கிறான். இப்போ சட்டன் இந்த பறவை இறகு என்பது கவிஞன் காவியம் என்றுதான் பிரமிழ் யோசித்திருக்கிறார். ஆனா இப்ப பிரம்மம் பிரபஞ்சம் என்று ஆகிவிட்டது. தட் பறவை என்பது ஒரு பிரம்மம், பிரபஞ்சம் என்பது அதனுடைய இறகு என்று ஏதோ இல்ல அதை கருத்தை என்னிடத்து கொண்டு வர்றார். அவருடைய மனம் இந்த கவியிலிருந்து அவருடைய தத்துவார்த்தமான ஒரு விஷனுக்கு எப்படி தாவுகிறது என்பது எனக்கு உடனே கிடைக்குது. இதுதான் கான்வர்சேஷன் கொடுக்கக்கூடிய ஆற்றல். ஆகவேதான் உரையாடலில் இருங்கள் என்று சொல்கிறேன். அப்ப எல்லாத்துக்கும் மேலானது நேரடி உரையாடல். ஆகவேதான் நான் அறிஞர்கள், இளைஞர்கள் உரையாடியே ஆக வேண்டிய மனிதர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை அழைத்து வகுப்புகளை எடுக்க வைக்கிறேன். ஏன்னா நீங்க அவங்கள சந்திக்க முடியாது, அவங்களுக்கும் பொழுது இருக்கணும், அவங்க அதுக்குன்னு வரணும். இப்போ சிரில் அலெக்ஸ் எனக்கு தெரிந்து கிறிஸ்தவ இறையியலும் இலக்கியத்திலும் ஆழமான ஒரு புரிதல் கொண்டவர். அவருடன் உரையாடுவதே நீங்க சிந்திக்க பழகிறது. வி அமலன் ஸ்டான்லி பௌத்த இயல்ல மிகுந்த பயிற்சி கொண்டவர். அவர்கிட்ட உரையாடுவதே நீங்க சிந்திக்க பழகிறது. பௌத்த இயலை தெரிந்து கொள்வதில்லை, அதுக்கு புத்தகத்தை கூட படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கலாம். அவர் அதை எப்படி பிரசன்ட் பண்றாருங்கிறது இருக்குல்ல. சாந்திகுமார் அடிகள் நாம் பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நவீன சிந்தனை முறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சிந்திக்க, ஒரு அலௌகியத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் சிந்திக்கிறதுக்கு சுத்தமா மாறா வேற கோணத்துல யோசிப்பார். அவர் எப்படி அடுத்து போறாருங்கிற ஒருத்தன் கூர்ந்து கவனிச்சுட்டு அவன் அறியாமலே அவன் கூட போவான், சிந்தி கேட்டுக்கொள்வான். மாரிராஜ் மாதிரி ஒரு மருத்துவர் மருத்துவத்தை பற்றி உங்களுக்கு வகுப்படுக்கிறார். நீங்க மருத்துவத்தை மட்டும் தெரிந்து கொள்ளவில்லை, மருத்துவ சிந்தனை என்று ஒன்று இருக்கிறதா தெரிந்து கொள்கிறீர்கள். நவீன அறிவியல் உருவாக்கிய காஸ் அண்ட் எஃபெக்ட் வழியாக, காரண காரியம் வழியாக அவர் மருத்துவத்தை எப்படி முன்வைக்கிறார். உடம்ப ஒரு ஸ்ட்ரக்சராக, ஒரு கட்டுமானமாக பார்த்து உடனடியாக அதை மெக்கானிசமாக இயக்கு முறையாகவும் பார்க்கிறார். அதாவது சஸ்பென்ஷன் என்று சொல்வார், ஒன்றை உருவாக்கி உடனே அதை ரத்து செய்து சிந்திப்பு. உடல் என்பது ஒரு அமைப்பு, ஆனா அமைப்பல்ல, அது ஒரு இயக்கம். இந்த சிந்தனை அவர்கிட்ட எப்படி நிகழ்வுது என்பது கூர்ந்து பார்க்கக்கூடியவர்கள் சிந்திக்க கற்றுக்கொள்கிறார். இதுக்கு நான் தான் இந்த வகுப்புகளை உருவாக்குறோம். நான் எண்ணியபடி இளைஞர்கள் அதை பயன்படுத்திக்கலைங்கிற பெரும் வருத்தம் எனக்கு உண்டு. இருந்தாலும் இப்படி ஒரு வகுப்பு நடத்தட்டுமே, இப்படி ஒரு வகுப்பு இங்கு இருக்கு என்றாவது இருக்கட்டுமே.
என்பதற்காக இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காணொலிகளின் நோக்கம் அதுதான். இந்த சிந்தனை இப்ப நிகழ்ந்து பாத்தீங்கல்ல, இப்ப நான் எழுதி வச்சு சொல்லல, என் பாட்டுக்கு வந்ததை சொல்றேன். இப்ப என்னுடைய மைண்ட் ஓடுறதை நீங்க இதுல ஃபாலோ பண்றீங்க. இதுதான் சிந்திக்கிறதுக்கான வழி. மேடை பேச்சுகள், காணொலிகள்ல தன்னியல்பான சிந்தனைகள் இருக்குல்ல, அது மிக முக்கியமானவை. அது எங்கோ உங்களை சிந்திக்க பழக்குகின்றன. அதே சிந்தனையை எழுத்துல நீங்க படிக்கும்போது அங்கே சிந்தனை நடக்கும். ஆனா இந்த ஒரு அந்த ஃப்ளூயிட்னஸ், அந்த ஒரு தன்னியல்பு தன்மை அது அங்க இருக்காது. ஆகவேதான் இது இந்த இடத்துல சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலிகளை இப்படி வச்சிருக்கேன். இதுல சில வார்த்தைகள் ஸ்டம்பிள் ஆகும். சமயங்கள்ல ஒரு வார்த்தைக்கு பதில் இன்னொரு வார்த்தை சொல்லிடுவேன். சின்ன நினைவு பிழைகளை வச்சிருவேன். ஆனா பரவாயில்ல, எது வருதோ அது இருக்கட்டும். ஏன்னா இது இந்த நோக்கம் என்பதே எனது சிந்தனைகளின் ஊட உங்களை கொண்டு போறதுதான். நான் கட்டண உரைகளை வைக்கிறது அதுக்காகத்தான். ஒரு ஒரு 50 பேர், 200 பேர், 500 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி உரையாற்றும் போது அவங்களும் நானும் சேர்ந்து சிந்தித்து கொண்டு செல்கிறோம். அந்த கூட்டாவது நடக்குது. அது உருவாக்கக்கூடிய ஒரு உச்சம் ஒன்று இருக்கு. அங்க ஒரு புதுசா ஒண்ணு வருது. உபாசிக்கிற இடத்துல தெய்வம் வந்து நிக்கும்னு சொல்லுவாங்க. 10 பேர் சேர்ந்து வழிபடுற இடத்துல தெய்வ பிரசன்னம் உண்டுன்னு மரபுல சொல்லுவாங்க. சிந்தனை என்பது ஒரு தெய்வம். அது இந்த மாதிரி தருணங்கள்ல வந்து நிற்கும். இப்போது ஒரு அருகமறுதல் நிகழுது. இந்த இடத்துல ஒரு ஆசிரியனாக நின்று நான் பேசும்போது என் முன் கண்ணுக்கு தெரியாத நீங்கள் ஒரு மாணவனாக நிற்கிறீங்க. ஆசிரியன் மாணவனிடமும், மாணவன் மறைமுகமா ஆசிரியரிடமும் நடத்தும் ஒரு உரையாடலின் போது ஞானம் என்னும் தெய்வம் அங்கே தோன்றுகிறது என்று சொல்வார்கள். அது இன்று இந்த காணொளியிலும் தோன்றுவதாக. நன்றி.